ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேழ்வரகு நன்மைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமது அன்றாட வாழ்க்கையில் உணவாக இருந்த சிறுதானியங்களில் முக்கியமானது கேழ்வரகு. முன்பெல்லாம் கேப்பக்களி இல்லாத வீட்டையோ கேப்பக்கூழ் இல்லாத அம்மன் கோயில் திருவிழாவையோ பார்க்குறதுங்கிறது அரிதான விஷயம். இப்படி உணவு மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரத்தோட நீண்ட கால தொடர்புடையது தான் இந்த கேழ்வரகு. கேப்பை, ராகி என பல பெயர்களால் அழைக்கப்படும் ஒரு வகை சிறுதானியம் இது. உலகில் பல்வேறு நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கும் இந்த கேழ்வரகு இந்தியா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, பீகார் மற்றும் சில மாநிலங்களில் முக்கியமான பயிராக பயிரிடப்படுது. பிறந்த குழந்தை முதல் 90 வயது பெரியவர் வரைக்கும் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் இந்த கேழ்வரகு. குறைந்த விலையில் கிடைக்கும் இதன் மகத்துவமும் மருத்துவ குணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த நம்ம பாரம்பரிய உணவு ஆடி மாதத்திலும் அம்மன் கோயில் திருவிழாக்களிலும் கூழாக படைக்கப்பட்டு அனைவருக்குமே பிரசாதமா இதை கொடுக்குறாங்க. சரி, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் கேழ்வரகு. நம்ம உடம்புல எலும்புகளோட வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்ப அவசியம். நம்மளோட எலும்புகளின் வலிமைக்கு கால்சியம் சத்து ரொம்ப அவசியம். கேழ்வரகுல மற்ற தானியங்கள் அரிசியை விட அதிக அளவில் கால்சியம் சத்து இருக்கு. வயதானவர்கள் மற்றும் மாதவிடாய் நின்ற பெண்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கேழ்வரகு ரெகுலராக உங்களோட சாப்பாட்டில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்பு ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் கேழ்வரகு ரெகுலராக சாப்பாட்டில் எடுத்துக்கணும். உடல் எடை குறைக்க ஆசைப்படுறவங்க கேழ்வரகு சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் அமிலோ அமிலம் பசியை கட்டுப்படுத்தும். அதனால குறைவா சாப்பிட்டாலே வயிறு நிரம்பியது போன்ற உணர்வு நமக்கு கொடுக்கும். இதனால உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பொருத்தமான உணவுனே சொல்லலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கேழ்வரகு எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு கேழ்வரகு ஒரு அருமருந்து. அரிசியை விட குறைந்த அளவு கார்போஹைட்ரேட் மற்றும் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இது லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் உணவு வகையை சேர்ந்தது. அதாவது நம்ம உண்ட பின்னர் ரத்தத்தில் உடனடியாக சர்க்கரை அளவு அதிகரிக்காது. கேழ்வரகை கூழா சாப்பிட்றதை காட்டியும் களியாகவோ இல்லை ரொட்டியாகவோ தோசையாக செஞ்சு சாப்பிட்றது சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் கூழா சாப்பிட்றப்ப அது சீக்கிரமாக செரிமானம் ஆயிரும். உங்களுக்கு அடிக்கடி பசிக்கிற உணர்வு இருக்கும். அதே நீங்கள் களியாவோ ரொட்டியாவோ இல்லை தோசையாவோ செஞ்சு சாப்பிட்றப்ப வயிறு நிரம்பின ஃபீலிங் இருக்கும். அதே நேரத்துக்கு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். பசிக்கிற உணர்வு இருக்காது. சர்க்கரை நோயாளிகள் முடிஞ்ச அளவுக்கு கூழா சாப்பிடாம களியாவோ தோசையாவோ ரொட்டியாவோ செஞ்சு சாப்பிடுங்க. இரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்க கேழ்வரகை ரெகுலராக எடுத்துக்கலாம். ஏன்னா கேழ்வரகுல அதிக அளவு இரும்பு சத்து இருக்குது. இதனால நம்மளுக்கு இரத்த சோகை வராமல் தடுக்கும். உடலை வலிமையாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கும் கேழ்வரகை ரெகுலராக எடுத்துக்கோங்க. கேழ்வரகு நம்ம சாப்பிட்றதுனால உடல் சூடு குறைஞ்சி உடலுக்கு குளிர்ச்சியை தரும். கோடை காலத்தில் உடல் வெப்பநிலையை சீராக வச்சிருக்க செய்யும் நல்ல உணவுப் பொருள்னா அது கேழ்வரகு தான். கேழ்வரகுல தாது சத்துக்கள் மனதுக்கு இதம் தந்து மன அழுத்தம் நீங்கிறதுக்கு உதவும். கோடை காலங்களில் பொதுவாக நீங்கள் எந்த கடை பக்கத்தில் பார்த்தாலும் இந்த கேப்பக்கூழ் விற்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வாங்கி குடிக்கிறது நல்லது. இல்லைனா வீட்டிலேயே செஞ்சு குடிங்க. உடலுக்கு குளிர்ச்சி. நம்மளோட உடல் வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு சாப்பிடலாம். கேழ்வரகுல அதிக அளவில் புரதம் உள்ளதால் உடலுக்கு வலிமையை கொடுக்கும். உடல் உழைப்பு உள்ளவங்க அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய தானியம்னா கேழ்வரகு தான். கேழ்வரகு சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். கேழ்வரகுல நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால நம்மள சாப்பிடக்கூடிய உணவு எளிதில் ஜீரணமாகிறதுக்கு உதவும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்க வாரத்தில் 2 முறையாவது கேழ்வரகு உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தைராய்டு நோயாளிகளுக்கு மிகவும் உகந்த உணவுனா அது கேழ்வரகு தான். குறிப்பாக ஹைப்பர் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டிய தானியம் கேழ்வரகு. கர்ப்பிணி பெண்களுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் கேழ்வரகு ரொம்ப நல்லது. கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தேவையான சத்துக்கள் தரும் சிறந்த தானியம் கேழ்வரகு. தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க செய்யும். குழந்தை பேறு, மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு, ஹீமோகுளோபின் அளவு குறைவதால் ஏற்படும் உணவு சத்து குறைபாட்டை சரி பண்ணும். அதே நேரத்தில் ஆண்டு முழுவதும் கேழ்வரகு உணவுகளை கூழாக குடிக்காமல் இட்லி, தோசை, புட்டு, களி, ரொட்டி, பக்கோடா, இனிப்பு உருண்டை என உணவுகளில் என்னென்ன வகைகள் இருக்கோ அனைத்துலேயுமே ராகியை பயன்படுத்தி செய்யலாம். இப்படி நம்ம ராகியை ரெகுலராக எடுத்துக்கிறதுனால நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், வலிமையாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதே மாதிரி உடல் இளைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ராகியை அதிகமாக எடுத்துக்கலாம். இதோட பலன் அதிக அளவில் ஏழைகளின் உணவுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் அரிசி சாப்பிடாதவங்க கேழ்வரகு தான் சாப்பிட்டாங்க. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறத்துக்கும் அவங்களுக்கு சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு தான் கொடுக்கணும். கேழ்வரகுல செய்யப்பட்ட கஞ்சி, தோசை குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அவங்க உடல்
உடல் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவும். கேழ்வரகுல புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்ற வேதி கலவைகள் வந்து அதிக அளவில் இருக்கிறதுனால உடல்ல இரத்த சிவப்பணுக்கள் பிராணவாயுவை கிரகிக்கும் தன்மையை அதிகப்படுத்துது. இதனால உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வடையாத நிலையை தருது. எனவே உடலை அதிகமாக வருத்தி கொள்ளும் விளையாட்டு வீரர்களுக்கு இந்த உணவு வந்து ஊட்ட உணவாக இருக்குது. அதிகமாக கிராமப்புறங்களில் விவசாயிகள் இந்த கேப்பக்கூழை அதிகமாக குடிப்பாங்க. அதுக்கு காரணம் அவங்க பார்க்குற வேலை வந்து அதிகமான உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். அவங்க அன்றைய நாள் முழுக்க சோர்வடையாமல் வேலை பார்க்குறதுக்கு இந்த கேப்பக்கூழ் குடித்தா அவங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி உடம்புக்கு ஆரோக்கியமும் தெம்பு எனர்ஜி எல்லாமே கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பதிவில் கேழ்வரகு நன்மைகள் பற்றி பார்த்தோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.